நெல்லையில் 8 மாதங்களுக்கு முன்பு இளம்பெண் காணாமல் போன வழக்கில் திடீர் திருப்பமாக போலி சாமியாரால் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. நெல்லை மாவட்டம் மாடன்பிள்ளை தர்மம் கிராமத்தைச் சேர்ந்த 28 வயதான கையல்விழி என்பவருக்கு திருமணமான நிலையில் 2 ஆண்டுகளிலேயே அவரது கணவர் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து சென்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் வீட்டில் இருந்த கையல்விழி திடீரென மாயமானதாக அவரது தந்தை பழவூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். போலீசாரும் கையல்விழியின் நண்பர்கள், உறவினர்கள் என பலரை பிடித்து விசாரித்த போதும் எவ்வித துப்பும் கிடைக்கவில்லை. கையல்விழியின் மொபைல் எண்ணை வைத்து அவரது கால் ஹிஸ்டரியை தீவிரமாக போலீசார் அலசிய போது வழக்கில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. 8 மாதங்களாக கையல்விழியின் வழக்கில் மர்மம் நீடித்து வந்த நிலையில் தற்போது வழக்கில் பெரிய திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. மொபைல் எண்ணை வைத்து எந்த பகுதியில் உள்ள நபரிடம் அதிகமாக பேசி வந்தார் என போலீசார் அலசிய போதுதான் பல தகவல்கள் கிடைத்தன. கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரத்தைச் சேர்ந்த சாமியார் சிவசாமி என்பவரை கையல்விழி அடிக்கடி செல்போனில் வாட்ஸ்அப் காலில் தொடர்பு கொண்டது தெரிய வந்தது. இதனையடுத்து சந்தேகத்தின் பேரில் சாமியார் சிவசாமியை போலீசார் பிடித்து தங்களது பாணியில் விசாரித்த போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. திருமணமான 2 ஆண்டுகளிலேயே கணவர் பிரிந்து சென்றதால் கையல்விழி விரக்தியில் இருந்திருக்கிறார். அதே நேரத்தில் கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளை மாந்திரீகம் மூலமாக தீர்த்து வைப்பதாக சாமியார் சிவசாமி பேஸ்புக்கில் பதிவிட்டதை கையல்விழி பார்த்திருக்கிறார். பின்னர் சாமியார் சிவசாமியை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்ட கையல்விழி தன்னை தனது கணவருடன் சேர்த்து வைக்கும்படி தெரிவித்திருக்கிறார். அப்போது மாந்திரீகம் செய்ய வேண்டும் என பூஜைக்கு சாமியார் சிவசாமி அதிகளவு பணம் பெற்றிருக்கிறார். அடிக்கடி பூஜை பூஜை என சாமியார் சிவசாமி கையல்விழியிடம் இருந்து 20,000 ரூபாய் வரை பணம் பறித்து வந்துள்ளார். பணம் செலவு செய்தும் எந்த முன்னேற்றமும் இல்லை என்பதை உணர்ந்து கொண்ட கையல்விழி தனது பணத்தை திருப்பித் தருமாறு போலி சாமியாருக்கு அடிக்கடி தொந்தரவு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் போலி சாமியார் சிவசாமி தனது உறவினர்களான தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த மாயாண்டி ராஜா, கொட்டாரத்தை சேர்ந்த சிவனேஸ்வரி, நெல்லை வீரவநல்லூரை சேர்ந்த கண்ணன் ஆகியோருடன் சேர்ந்து கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரத்திற்கு காரில் சென்றுள்ளார். கையல்விழிக்கு வாட்ஸ்அப் கால் செய்து போலி சாமியார் தனது பணத்தை நேரில் வந்து வாங்கிச் செல்லுமாறு ஆசை வார்த்தை கூறி வரவழைத்திருக்கிறார். பின்னர் அங்கு சென்றதும் காரில் ஏற்றி கையல்விழியின் கழுத்தை நெரித்து கொன்றுவிட்டு அவர் அணிந்திருந்த 7 பவுன் தங்க நகைகளை அவர்கள் பறித்ததாக கூறப்படுகிறது. பின்னர் கையல்விழியின் சடலத்தை காரில் வைத்து எடுத்துச் சென்று நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே உள்ள 80 அடி கால்வாயில் தூக்கி வீசிவிட்டு சென்றது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. போலி சாமியார் சிவசாமி அளித்த தகவலின் அடிப்படையில் கால்வாய் பகுதிக்கு தீயணைப்புத்துறை உதவியோடு போலீசார் சென்று உடலை தேடியிருக்கிறார்கள். அப்போது அங்கு கையல்விழியின் எலும்புக்கூடு பாகங்கள் மற்றும் அவர் அணிந்த உடை கண்டெடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து போலி சாமியார் சிவசாமி உள்பட 4 பேரையும் பழவூர் போலீசார் கைது செய்து 7 பவுன் தங்க நகைகள் மற்றும் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட 2 கார்களையும் பறிமுதல் செய்தனர்.